Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல குமாரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி KCT கோயம்புத்தூர் அந்த காலேஜ்க்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பேராமெடிக்கல், இன்ஜினியரிங் உங்களுக்கு எதில் டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும், SRMல சீட் வேணும், VITல சீட் வேணும், எனக்கு டொனேஷன் இல்லாமல் சீட் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KCTயோட UG ப்ரோக்ராம்ஸில் என்னென்னு பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரி பியில் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ECE, EEE, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லாமே பிடெக்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த காலேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கனாலும் இந்த காலேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன கட் ஆஃப் எடுத்தால் உங்களுக்கு இங்கே சீட் வந்து கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கோர்ஸ் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை எடுக்கணும்னா ஓசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 193.5 லாஸ்ட் இயர் இதுதான் கட் ஆஃப். பிசிஎம்னா 192, பிசினா 191, எம்பிசினா 187.7 இருந்துச்சு, எஸ்சினா 176.5, எஸ்சினா 168.5. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கட் ஆஃப் வந்து மினிமமாக தேவைப்படும். லாஸ்ட் இயர் இதுதான் தேவைப்படுச்சு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1 or 2 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசினா 183.5, பிசிஎம்னா 183.5, பிசினா 172, எம்பிசினா 165.5, எஸ்சினா 152.5, எஸ்சினா 146.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 160+ இருந்தாலே வந்து இந்த காலேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இதே பார்த்தீங்கன்னா SCAக்கு 121 எடுத்தாலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடச்சிரும். பயோடெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஓசினா 183, பிசிஎம்னா 179.5, பிசினா 177, எம்பிசிக்கு 172.9 வந்து கிடச்சிருக்கு. SCக்கு பார்த்தீங்கன்னா 151, SCக்கு 106 வந்து லாஸ்ட் டைம் வந்து கிடச்சிருக்கு. சிவிலை பொறுத்தவரையும் 170, 160 ஆவரேஜாக இருந்தீங்கனாலே இந்த காலேஜில் வந்து நீங்கள் பிளேஸ் ஆகலாம். அதே CSE கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஹையாக தான் தேவைப்படும். நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 195+ கண்டிப்பாக தேவைப்படும். பிசிஎம்னா 191, பிசினா 192.5க்கு தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 190.5க்கு கிடச்சிருக்கு, SCக்கு 173.5, SCக்கு பார்த்தீங்கன்னா 162.5க்கு வந்து கிடச்சிருக்கு, STக்கு பார்த்தீங்கன்னா 168க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹை கட் ஆஃப் இருந்தால் தான் CSEயில் வந்து நம்ம பிளேஸ் ஆக முடியும். அதே போல தான் ECE கோர்ஸும். ஸோ ECEக்கு பார்த்தீங்கன்னா 192க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 185, பிசிக்கு 190+க்கு தான் வந்து கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 187.5, SCக்கு 161, SCAக்கு பார்த்தீங்கன்னா 139.5, STக்கு 170 and above தான் வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ EEEக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 185+ இருக்கீங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த காலேஜில் பிளேஸ் ஆக முடியும். அதே போல் தான் EIEக்கும். ஸோ ஹை கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அவ்வளோ ஹையாக தேவைப்படாது. ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹை கட் ஆஃப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓப்பன் கேட்டகரிக்கு 193.5, பிசிஎம்க்கு 186.81க்கு லாஸ்ட் டைம் கிடச்சிருக்கு, பிசிக்கு 191.5க்கு மேலே தான் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 188.5, SCக்கு 166.5, SCAக்கு 146.5க்கு மேலே தான் வந்து கிடச்சிருக்கு, STக்கு 165க்கு மேலே தான் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் தான். ஸோ இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்பை இந்த கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நல்ல பெரிய இன்ஸ்டியூஷன்லேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.